அன்று இரவுதான் தான் கண்ட தந்தையின் முகம் மட்டுமே அவன் கண்முன் வந்து சென்றது. ராணா சஞ்சயை சுட்ட இரவு அவனுக்கு நினைவிருந்தது. அபினவுக்கு ராணா தன்னை சுட்டதும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தான் என்பதும் நினைவிருந்தது. நீ உன் சொந்த கால்ல நடந்து வெளியே வர முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? என்ன பத்தி அவ்வளோ கவலையா உனக்கு? ஓ ப்ளீஸ், எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீ உன்னை பத்தி கவலைப்படு. நீ உயிரோட இருக்கணும்னா கொஞ்சம் கவனமாயிரு. அக்ரம் சார் உன்கிட்ட என்ன சொன்னாரு சொல்லு. தேவை மாதிரி ஒரு கழுதை உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாதன்னு சொன்னார். உன்னனா? தேவன் அவனை திட்டினான். ஆனால் அபினவ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த நேரத்தில் அவன் மனதில் பல முக்கியமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கு பிறகு விருந்தின் மீதமுள்ள நேரம் அனன்யா அபினவுடன் எதுவும் பேசவில்லை. என் வீடு பக்கத்துல இருக்கு, நாம அங்க போலாம். நான் உன்னோட உன் வீட்டுக்கு வருவேன்னு நீ எப்படி நினைச்ச? உன் நிலைமை இப்படி இருக்கு, அப்போ உன் வீடு எப்படி இருக்கும்? நீ என் மனைவி, என் கூட வாழலன்னா யார் கூட வாழ்வ? இங்க பாரு, இந்த மாதிரி மட்டமான லாஜிக் உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.